ஹாய் கைஸ், நான் வந்து வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா ஜியோ செட்டாப் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் டிவி பட்டனை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து எரர் ஸ்டேட் ப்ராப்ளம் வச்சு எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுற பற்றி பார்க்க ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைவ் டிவி பட்டனை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து இது ரிமோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா லைவ் டிவின்னு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி கூட நம்ம வந்து லைவ் டிவி வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து லைவ் டிவின்னு பட்டனை வந்து கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எரர் ஸ்டேட் ப்ராப்ளம் வந்து காட்டுது. ஓகேவா, எரர் ஸ்டேட் ப்ராப்ளம் வந்து காட்டுது. இது எப்படி சால்வ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஜியோ டிவி ப்ளஸ்னு ஒரு ஆப் இருக்கும். அது மூலமாக நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து வராது. ஜியோ டிவி ப்ளஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து ஓகே பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஜியோ டிவி ப்ளஸ் ஆப் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சேனல் பார்க்கணுமோ அந்த சேனலை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். விஜய் டிவி, சன் டிவி, உங்களுக்கு எந்த சேனல் லைவாக ஒரு நியூஸோட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு லேக் இல்லாமல் தான் வரதுக்கு இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். அதில் வராட்டி இதில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிய டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல். பை கைஸ்.